ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வெல்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக சோளத்தை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிறிஸ்பியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறேன். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயமா கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன திங்ஸ் நான் சேர்க்குறேனோ அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக நீங்களும் சேருங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் கிடைக்கும். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இது போல் நம்ம கானை உதுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நான் கிறிஸ்பியாக செய்யறதுக்கு இப்போ 2 கப் நான் கான் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், 2 கப் நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா 10 to 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கானை விட்டு இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது இப்போ மேலே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிட்டு இது வெந்துட்டான்னு நம்ம பார்ப்போம். அதாவது கார்ன் ரொம்ப சாஃப்டாக பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா 10 மினிட்ஸ் போதும். கொஞ்சம் அழுத்தமாக அதாவது முத்தலாக இருந்துச்சுன்னா நீங்கள் 15 மினிட்ஸ் விடுங்க. இப்போ நல்லா வெந்துட்டு இதை ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். தண்ணி ஒரு ட்ராப் கூட இல்லாமல் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த சோளத்தை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு எல்லா திங்ஸையும் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு இதில் நான் 2 கப் எடுத்துருக்கேன். 2 கப்புங்கிறது இது 300 கிராம் சோளம். இதில் நான் சோளமாவு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 3 ஸ்பூன் சோளமாவை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். 1 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போதும். அப்படி இல்லை உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் வேணால் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது போல் சேர்த்துக்கோங்க. அதாவது நான் 1-2 இதை க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாச்சு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம இதை ஸ்பூனெல்லாம் போட்டு நீங்கள் இப்போ செய்ய முடியாது. ஏன்னா ஈவனாக எல்லா சோளத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொரித்து எடுத்துக்குவோம். கையாலேயே போடுங்க, ஏன்னா நம்ம தனித்தனியாக போட்டு எடுக்கணும். நல்லா இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினோன்னு தான் நம்ம அதை எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாகிறோம். அப்போ தான் நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. நான் தேவையில்லை சோள மாவு ஆட் பண்ணியிருக்கமேன்னு நான் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். அவசரப்பட்டு எடுத்துட வேணாம். நல்லா இதாங்க கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ அதை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோம். பாருங்கள், பார்க்கவே எப்படி தெரியுது பாருங்கள். நல்லா ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு. பாருங்கள், திரும்ப 2வது ஷிஃப்ட் நம்ம போட்டு எடுத்துக்குவோம். போடுறப்பே தனித்தனியாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன், கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப லோவில் வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லாமே அடியிலே இருக்கும், எண்ணெய்க்கு அடியில். அதனால் ஹையிலே வச்சு போடலாம். இது எதுவும் ஆகாது. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ வேணாலும் நீங்கள் போடலாம். ஒன்றும் சேராது, தனித்தனியாக தான் வரப்போகுது. போட்டுட்டு இது லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்படி கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா சப்போஸ் ஒன்று சேர்ந்துருந்தாலும் அது வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். இது இப்போ வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு இதை நம்ம எடுத்துருவோம். பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போ அதை நம்ம எடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன பண்ணியிருக்கேன்னா கருவேப்பிலை வந்து இதை பொரிச்சு அதே எண்ணெயில் கருவேப்பிலை வந்து நான் அது போல் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு நான் அதில் போட்டிருக்கேன் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம மிளகுத்தூளை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ஃப்ளேவரே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்களும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோடு பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.